கோலமலைன்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல சுரேஷுங்கிற ஒரு நல்ல மனுஷன் இருந்தான். அவன் எப்பொழுதும் காட்டுக்குள்ள போயி பழங்கள், காய்கள் இந்த மாரி இருந்ததுன்னா அத பறிச்சுட்டு வந்து அவன் வித்து தனது பொழப்ப நடத்திட்டு வந்தான். அட, என்ன இது? இந்த குருவிக்கு அடிபட்டு இருக்கு. பாவமா இருக்கு பாக்க. அவன் ரொம்ப இரக்கம் மிக்கவன். அவன் எந்த விதமான அனிமல்ஸும் அடிபட்டு இருந்தா உதவி செய்வான். ஐயோ, என்னைய யாராவது காப்பாத்துங்க. கவலைப்படாத, நான் வாரேன் உன்னை காப்பாத்துறதுக்கு. அவன் அந்த குரங்குக்கு உதவி செஞ்சான். பயப்படாத பயப்படாத, நான் உனக்கு இருக்கேன், சரியா? நீ எதுக்கும் கவலைப்படாத. அவன் அந்த புண்ணுக்கு மருந்தெல்லாம் போட்டு ஆத்துனான். உனக்கு நான் மருந்து போட்டு விடுறேன், அது உனக்கு கேட்கும். சுரேஷ் மருந்தெல்லாம் போட்டு அந்த குரங்கை கொண்டு போய் மரத்துல விட்டுட்டான். அவன் எவ்வளோ நல்லவனா இருந்தான். அவன் தனது வேலையை செய்யறது மாத்திரம் இல்லாம பிறருக்கு உதவி செய்வதில் எப்பொழுதும் தனது கவனத்தை செலுத்துவான். நான் அடுத்த தடவை உனக்கு வரும்போது நிறைய ஃப்ரூட்ஸ் எங்க ஊர்ல இருந்து வாங்கிட்டு வரேன், இந்த காட்டுல இல்லாததெல்லாம், சரியா? நீ அதனால அதற்கு பத்திரமா இரு. பாய். உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு, ஓகேவா? நானு இப்ப கிளம்ப போறேன். பாய். மறுநாள் சுரேஷ் வீட்டுக்கு ரமேஷ் வந்தான். டேய், பாத்தியா சுரேஷ், உனக்கெல்லாம் நீ எல்லாம் ஒன்னத்துக்கு ஆக மாட்ட. நீ வெளியில காளான மாத்திரம் பறிச்சுட்டு வருவ. நான் பாரு, பாம்பை பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். எங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்கு பாத்தியா? நீ பேசுறியா? ஆமா, நான் தான் பேசுவேன். எனக்கு எவ்வளவு திறமை பத்தியா? நான் எவ்வளவு பெரிய மலைப்பாம்பையே பிடிச்சிட்டு வந்திருக்கேன். உனக்கு பாம்பெல்லாம் பிடிக்க தெரியாது, காளான மாத்திரம் தான் பறிப்பேன். காளான பிடிச்சாலும் என்ன, நாங்க எந்த உயிருக்கும் துன்பம் கொடுத்துக்க மாட்டோம். நீங்க அப்படி இல்ல, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இதேதான் வேலை. ஏதாவது அனிமல்ஸ்க்கு துன்பப்படுறதுதான். அவங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நாம நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான், அவங்க அவங்க வேலையை பார்க்க வேண்டியதுதான். இல்லடா, நீ இப்படியே பேசிட்டே இருந்தா அவ்வளவுதான். டெய்லி இந்த பாம்புக்கு சாப்பாடு வைக்கிறதா முக்கியம்னு இவங்க நினைக்கிறாங்க. இத சாப்பாடு வச்சு ஒரு பெரிய எக்ஸிபிஷன் தான் வைக்க போறோம். இந்த பாம்பை காமிச்சு நாங்க நிறைய சம்பாதிக்க போறோம். உனக்கு தெரியுமா? உனக்கெல்லாம் எங்க புரிய போகுது? ஆமா ஆமா, நாங்க எக்ஸிபிஷன் வச்சு பாம்பை காட்டி நிறைய வசூல் பண்ண போறோம். வசூல். டேய், இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? நீங்க திருந்தவே மாட்டீங்கடா. சுரேஷ் அந்த பாம்பை பார்த்துட்டே இருந்தான். அவனுக்கு பாம்பு அழுகிறது தெரிஞ்சது. சுரேஷ் ரொம்ப இரக்க குணம் மிக்கவனால அவனால அதை ஏத்துக்க முடியல. அவன் பார்த்துட்டே இருந்தான். ஐயோ, இந்த பாம்பு இப்படி அழுகுது, இதை எப்படியாவது வாங்கி கொண்டு போய் காட்டுல விட்டுறணும் நம்ம. ஏய் ரமேஷ், எனக்கு நீ எவ்வளவு காசு கொடுத்து கேட்டாலும் நான் கொடுத்து இந்த பாம்பை வாங்கிக்கிறேன். என்னது, நீயா? நாங்க இதை வச்சு ஒரு ப்ரோக்ராமே போட போறோம். உனக்கு தெரியாதா? நாங்க எக்ஸிபிஷன் வைக்க போறோம். நீ எக்ஸிபிஷன் வைக்கிறதுக்குரிய காசு எல்லாம் நான் கொடுத்துடுறேன். நீ கொடுக்க போறியா? எப்படி கொடுக்க போற? நீ கொடுக்க போறியா? உன்னால முடியாது. நீ ஏற்கனவே சொத்துக்கு லாட்டரி அடிச்சிட்டு இருக்கிற. நானா? எனக்கு சொத்து இருக்கு. என் சொத்தை வித்து உனக்கு கொடுத்துடுறேன். அடேங்கப்பா, சொத்தை வித்து கொடுக்க போறானா? ஆமா, நான் சொத்தை வித்து கொடுக்க போறேன். அப்படியா? கொடு. இத பாரு, இந்த பாம்புக்கு எவ்வளவு விலைன்னு சொல்லு, நான் கொடுத்துடுறேன். இது பாரு எவ்வளவு அழுகுதுன்னு. உங்களுக்கு யாருக்காவது இறக்கம் இருக்கா? பாம்பு அழுகிறத பார்த்து உங்களுக்கு வருத்தமே இல்லையா? அடுத்த நாள் போல சுரேஷ் தனது சொத்துக்கள் எல்லாம் வித்து அதை அவனுக்கு கொடுத்துட்டு அந்த பாம்பை வாங்கி காட்டுல கொண்டு போய் விட்டுட்டான். இப்பதான் அவன் சந்தோஷமா இருந்தான். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.